என்றால் நீங்கள் எதையுமே சாதிக்கவில்லை என்று பொருள் அல்ல, சில பாடங்களை கற்றுக்கொண்டு இருக்கின்றீர்கள் என்று பொருள். இதுக்கு ரொம்ப ஃபேமஸ் உதாரணம் எல்லாருமே சொல்லுவாங்க. பல்பு கண்டுபிடிக்கும் போது எடிசன் அந்த பல்பு கண்டுபிடிக்கும் போது நிறைய ஃபெயிலியராக போச்சு. என்னங்க இவ்வளோ வீணாக போச்சு? எதெல்லாம் பயன்படாதுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன்ல அப்படின்னாராம். எதெல்லாம் பயன்படாதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன்ல. அப்போது தோல்வி என்றால் நீங்கள் எதையுமே சாதிக்கவில்லை என்று பொருள் அல்ல, சில பாடங்களை கற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள் என்று பொருள். புத்தி கொள்முதல்னு திருநெல்வேலி பக்கம் சொல்லுவாங்க. கொஞ்சம் பணம் செலவு பண்ணி ஒரு வியாபாரம் வெற்றி பெறலை அப்படின்னா, நான் பொருள் வாங்கலை ஆனால் புத்தியை வாங்கியிருக்கேன், புத்தி கொள்முதல் அப்படின்னு எழுதிக்க அப்படிம்பாங்க. இன்னொரு செய்தி பாருங்கள். தோல்வி என்றால் நீங்கள் அவமானப்பட்டு விட்டதாக பொருள் இல்லை. இந்த சூப்பர் சிங்கரில் சின்ன சின்ன விஷயங்களில் சில பேர் தோத்துட்டா அவங்க அப்படியே அழுவுறதும் நெளியறதும் அவங்க அப்பா அம்மா திட்டுறதும் அப்புறம் அவங்க பெரிய வேதனையை வெளிப்படுத்துறதும் வேண்டாம்ப்பா. ஏன்னா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? நம்ம ஏதாவது ஒரு இடத்துல வந்து தோற்று போயிட்டோம்னா அது அவமானம்னு அர்த்தமா? பாரதியாருடைய செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே வந்து முதல் பரிசு வாங்கலைங்கிறது வரலாற்றில் இருக்கிற ஒரு குறிப்பு. ஆனால் முதல் பரிசு பெற்ற பாடல் என்னன்னு யாருக்காவது தெரியுமா இன்றைக்கி? ஆனால் மகாகவி பாரதியாருடைய பாடல் தெரியும். நீங்கள் வந்து தோற்று போயிட்டேன், முதல் பரிசு வரல அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக தயவு செய்து எடுத்துக்காதீங்க. சில வீட்டில் சார் ஃபஸ்ட் ரேங்க் வா நச்சு எடுத்துடுவாங்க. அதுலேயும் அவங்க வரலேன்னு வச்சுங்க, அந்த குழந்தைய போட்டு திட்டுன்னு திட்டுவாங்க. நான் எப்படி படிக்க வச்சேன் நீ ஃபஸ்ட் ரேங்க்? எல்லோரும் எப்படி ஃபஸ்ட் ரேங்க் வர முடியும்? ஏன் திருத்தினவங்க வந்து ஒரு பலவீனமான மூட்டில் தப்பாக மார்க் கொடுக்க முடியாதா? வேறு தப்பே நடந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாதா? இதெல்லாம் யோசிக்க வேணாம். இப்போ புரிஞ்சுக்கங்க, தோல்வி என்றால் நீங்கள் அவமானப்பட்டு விட்டதாக பொருள் இல்லை, முயன்று பார்க்கும் துணிவு உங்களிடம் உள்ளது என்று பொருள்.